சூர்யாவும், ஜோதிகாவும் ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிருக்கிறாங்க. அங்க எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமால சூர்யாவையும், ஜோதிகாவையும் பிடிக்காது அப்படின்னு சொல்ற நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும். இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. சூர்யா வந்து நெறைய படங்கள்ல வந்து கமிட் ஆயிட்டே இருக்காரு. அவர் எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரு. இப்ப ரீசென்ட்டா ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்த வந்து ஏற்று நடிச்சிருந்தாரு இல்லையா? இந்த கதாபாத்திரத்துக்கு செம்ம வரவேற்பு வந்து இருந்துச்சு. நெறைய பேர் வந்து இதுக்கு மேல நீங்க இந்த மாரி கதாபாத்திரத்தெல்லாம் சூஸ் பண்ணுங்க, விட்றாதீங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய சூர்யா வந்து இப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறாரு. இந்த நாட்கள்ல ஃபேமிலியோட நம்ம வந்து ஏதாச்சும் டூர் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ ஃபேமிலியோட ஒரு டூரும் போயிருக்கிறாரு. அங்க எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ, புகைப்படம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு குட்டி விலாக் மாரி தான் இருந்துச்சு. எடுத்த உடனே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி வந்து காமிச்சிருந்தாங்க. அதுல ஜோதிகா வந்து பார்த்துட்டு இருக்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி நீச்சல் குளத்துல வந்து சூர்யாவும், ஜோதிகாவும் குளிக்கிற மாரி ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூர்யாவும், ஜோதிகாவும் ஒரு பாறையில உட்கார்ந்த மாரி சில கியூட்டான செல்ஃபிகள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோதிகா வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு அவங்க வந்து செல்ஃபிலாம் எடுக்குறாங்க. இது சம்மந்தமான புகைப்படங்கள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கூலிங்கான டைம்ல ரொம்பவே ஹாட்டா டீ, காஃபி குடிச்சா எப்படி இருக்கும்? அத வந்து ஞாபகப்படுத்தும் விதமா டீ, காஃபி இருக்கக்கூடிய ஒரு சில புகைப்படங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கயிறு கட்டி அந்த ரோப்லலாம் போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சில வித்தைகள்லாம் ஜோதிகா வந்து காமிச்சிருந்தாங்க. அது சம்மந்தமான சில வீடியோக்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அழகான கவிதையும் அந்த இடத்துல வந்து வச்சிருந்தாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வானவில் மாதிரி தான். அதுல இருக்கிற நிறங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்போம். நான் வந்து இப்போ பச்சை கலர வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாரியான ஒரு கவிதைய வந்து அதுல நோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு கீழ புறா விடா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல எழுதியிருந்தாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்பானிஷ் மொழியில புனிதமான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அர்த்தமா. அத வந்து நமக்கு புரியாத மாதிரி அதுல வந்து நோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழ இந்த மொத்த வீடியோவையும் ஒரு விலாகா ரெடி பண்ணது என்னுடைய மகள் தியா தான் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனும் குடுத்திருந்தாங்க. சூர்யா, ஜோதிகா இவங்களுடைய மகள் தியாவுடைய 10th மார்க் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எடுத்த மார்க் என்ன அப்படின்னா, தமிழ்ல 95 மார்க் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல 99, மேத்ஸ்ல சென்டம் வந்து எடுத்திருக்காங்க. சயின்ஸ்ல 98, சோசியல்ல 95 வந்து எடுத்திருக்காங்க. இவங்க வந்து அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைஞ்சதுனால, திரையுலகத்தை சேர்ந்த நெறைய பேர் வந்து இப்போ சூர்யாவுடைய மகளுக்கு வந்து வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசிகர்களும் வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எடுத்துக்கொண்ட இந்த புகைப்படங்கள், இந்த வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி செம்ம வைரலா போயிட்டு இருக்கு.